வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் சவுத் இந்தியன் ஃபேவரட் புளிக்குழம்பு. இந்த டேங்கி அண்ட் ஸ்பைசி கறியை ஹாட் ரைஸ் கூட மேட்ச் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ரெசிபி பார்க்க என்னோட ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் ஹாட் ரைஸை இந்த ரெசிபி கூட சர்வ் பண்ண குக்கரில் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் சோக் பண்ணதுக்கப்புறம் பாயில் பண்ண வேண்டியது தான். இன்னொரு சைடில் 2 ஆனியன்ஸ், 3 டொமேட்டோஸ் அண்ட் 2 பொட்டேட்டோஸ் எடுத்துகிட்டு எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் லெமன் சைஸ் டேம்ரின் எடுத்து சோக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வெந்தயம், சீரகம், கடுகு எல்லாமே 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வந்ததும் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுமே 10 பல்லு பூண்டும் ஆனியன்ஸும் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் கொஞ்சம் எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் அண்ட் சாப் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா குக் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஃப்டாக கிரேவி கூட பிளெண்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தா கிரேவியில் இருக்கிற ஆயில் எல்லாமே பிரிய ஸ்டார்ட் பண்ணும். அப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு சால்ட், டர்மரிக் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சோக் பண்ணி வச்சுருந்த டேம்ரின் வாட்டரை கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டர் போட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். ஒரு திக்கர் கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறம் ரெடி ஆகிரும். ஒன்ஸ் கிரேவி திக்கான அப்புறம் நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கார்னிஷ்காக கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், ருசியான புளிக்குழம்பு ரெடி. இப்போ ஒரு பிளேட்டில் ஹாட்டாக ரைஸ் போட்டு சுட சுட இந்த குழம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணா ஆஹா, என்ன ஒரு ருசி இல்லை. கூட கொஞ்சம் வத்தல் இருந்தால் வேறு லெவல். ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். இதை டெலிஷியஸாக நீங்களும் குக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.